அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சாந்தமான சுரூபியே, உலகத்தின் அற்புத தெய்வமே, ஞான தலைவனே, ஓங்காரத்தின் பரம்பொருளே, ஒளியின் சுடரே, தீபத்தின் பிழம்பே, பஞ்சபூத ஸ்தலத்தின் தலைவரே, கோடான கோடி உள்ளங்களில் இடம் பிடித்திருக்கும் பரமேஸ்வரா, ஞானத்துக்கு தந்தையே, எனக்கும் தந்தையே, என் உயிரே, என் உடலே, என் வாழ்வே, எனக்கு இந்த யோகத்தையும் இந்த அருளையும் உங்கள் தயவால் எனக்கு கிடைத்தது. உங்கள் சக்தியால் அருள்மணி என்ற பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரை, என் உடலில் பலம் இருக்கிற வரை உங்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய லட்சணம். எனக்கு பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்குன்னு ஒரு கூட்டம் வேண்டாம், எனக்கு ஒரு சேவர்கள் தேவையில்லைங்க. என்னை படைத்தவன் சிவன். என் உயிர் உள்ளவரை சிவனுக்கு தொண்டு செய்வதுதான் என்னுடைய லட்சியம். இந்த பிறவியில் இந்த தேகம் நமக்கு கிடைக்காது. மனைவி பிள்ளைகள்லாம் வந்து போவாங்க, சொந்த பந்தெல்லாம் வந்து போவாங்க. என் உடலில் உயிர் இருக்கிற வரை என்னோடு இருக்கக்கூடியவர் சிவன்தானே. அவர் ஒருத்தர் தானே என்னோட இருக்கார். தாய் தானே என்னை நல்வழிப்படுத்துகிறார். பேர், புகழ், செல்வம், யோகம். இந்தியாவில் இருக்கிற வடாதிபதி இங்கே வராதா? மடாதிபதி உண்டா? பீடாதிபதிகள் உண்டா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 சுவாமிகள் இங்கே வந்து வணங்கியிருப்பாங்க. ஒரு 100 சித்தர்கள் இங்கே வந்து வணங்கியிருக்காங்க. 1000 கோடி சக்தி கொண்ட பீடம்தான் நவலிங்க பீடம். இதில் அன்பு, இரக்கம், பணிவு, உண்மை, ஒழுக்கம், எல்லாத்துக்கும் மேலே தான பக்தி, தர்ம பக்தி, தர்மபத்னி பக்தி. ஒவ்வொருவரும் ராமரை போல வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் சீதாதேவி போல வணங்க வேண்டும், வாழ வேண்டும். யாருக்கெல்லாம் உடல்நல பாதிப்போ சிவன் தடவி விட்டா உடம்பில் இருக்கிற பிணியெல்லாம் ஓடி போயிடும். சக்தி பன்னீர் தெளிச்சுட்டால்னா உடம்புல இருக்கிற கந்திஷ்டி, தீய சக்தியெல்லாம் போயிடும். எல்லாரும் வேண்டிங்க, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நடக்கும். நம்பிக்கை விடாதீங்க. சோதனைகள் வரும், சாதனையாக மாறும். பொறுமை கடலினும் பெரிது. உலகத்தில் எல்லா இடத்துலையும் தானே கோயில் இருக்கு. பலம் எது, பலவீனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? சப்த ரிஷிகளுக்கு தெரியும், சப்த கன்னிகளுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும். சாமிகளுக்கும் தெரியாது சாமி. அதனால் உன் கருணையால் என் உயிர் எல்லோருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவனே.